வசுந்தரா, நீங்கள் ஃபேஷியல் பண்ணி விடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அழுத்தி ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி வீட்டில் நமக்கு நாமே பண்ணிக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஃபேஷியல் மசாஜ் அப்படி நம்ம பண்ணிக்கலாமா? இப்போது முகத்தில் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது இங்கே தலையோடைய உச்சியிலேருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இந்த 4 விரல்களை இப்படி வச்சிங்கன்னா எங்கே முடியுதோ அந்த இடத்த தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அங்கே ஒரு 10 டைம்ஸ் நல்லா உங்கள் கை விரல்களை அப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ யூஸ்வலாகவே எல்லோரும் நம்மளை வாழ்த்தும் போது இந்த இடத்துல தான் வாழ்த்துவாங்க. இது சாஃப்ட் ஸ்பாட் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது பேர் ஃபாண்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் சாஃப்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். தலை உச்சி, அந்த உச்சியில் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய எனர்ஜைசிங் பாயிண்ட். அங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு 9 டைம் ஒரு 10 டைம்ஸ் சர்க்கிள் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா வரும். ஸோ அது இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஃபால்க்கு கூட அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுல் ஃபேஸ்க்குமே அது ரொம்ப நல்லது. முதல் பாயிண்ட் அது. 2வது பாயிண்ட் அதுக்கு கீழே, அதுக்கு அடியில் உள்ள பாயிண்ட், அங்கே ஒரு 10 டைம்ஸ் சர்க்கிள் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவோம். 3வது 4 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுல் பாடிக்கும் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது நம்பர் 3. அதை 4 ஃபிங்கர்ஸால் நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஹேர் லைனுக்குள்ளே. ஓகே. ஸோ இது இந்த 4 ஓகே. ஸோ அந்த ஹேர் லைனுக்குள்ளே உங்கள் கை விரல்கள் இருக்கணும். அடுத்தது 4, 5, 6 இதெல்லாமே இந்த நெத்தியில். ஓகே. இதெல்லாம் சைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4, 5 இது நம்மளுடைய பிரெயின் சம்மந்தப்பட்டது. ஸோ அது நல்லா காமிங்காக இருக்கும். 6 சைனஸ் பாயிண்ட். 6ஓட இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ நார்மலாகவே சைனஸ் நீர் கோத்துக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இடத்துலையும் நீர் கோத்துக்கும். ஸோ அதனால் அந்த சைனஸ் பாயிண்ட்டை நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அங்கேருந்து நீர் கொஞ்சம் அங்கேருந்து அகன்று போயிடும். ஸோ இந்த துர்நீர் அதிகமாகும்போது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்பர் 7 அப்படின்றது இங்கே, இது ஹெட்டேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாகவே நம்ம தலைவலி அப்படின்னா இப்படி தானே தலையை பிடிச்சிக்கிறோம். ஸோ ஒரு ஆட்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க, தலைவலின்னு சொல்லிட்டு இந்த 2 கையில் இந்த விரல்களையும் பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 இடத்துலையும் தான் நமக்கு அப்படியே த்ராபிங்காக இருக்கும் பெயின். ஸோ தலைவலிக்கிறவங்க கூட இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாலே அவ்வளோ நல்லா அந்த தலைவலி நல்லா குறையும். ஸோ இது ஹெட்டேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இங்கே நம்பர் 8 அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இது நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் கீழ்ப்பகுதி. ஆமாம், இந்த இடத்துக்கு இந்த 6 அப்படின்றது இங்கே இருக்குது சைனஸ் பாயிண்ட்டு. அதுக்கு கொஞ்சம் கீழே, ஆமாம், இந்த எலும்புக்கு கீழ்ப்பகுதியில் இந்த இடத்துல நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே. இங்கே நம்பர் 9 அப்படின்றது நம்ம நோஸோட டிப்பில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது இது யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ், கன்செப்ஷன் அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 10 அப்படின்றது இந்த இடம். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே. அண்ட் நம்பர் 11 இங்கே சைடில் நம்ம ஜாவில். ஸோ இதுவும் நம்மளுடைய கோலன் அந்த மாதிரி இடங்க. கோலன் அதாவது கழிவுப் பொருட்கள் வெளியேற்றுறதுக்காக இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அண்ட் நம்பர் 12 அப்படின்றது கழுத்துடைய பின்பகுதியில் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இது ஃபேஸ் யோகாவில் ஒரு பார்ட். இது ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தப்பாக எதுவும் நம்ம செய்யவே முடியாது. இது ஃபேஷியல்லாம் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் மேலே கை போயிட்டே தான் இருக்கும். அதனால் எல்லாமே நல்லது தான். ஸோ நீங்கள் தவறாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் செய்யும்போது ரொம்ப நன்மை நமக்கு கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்லேயும் 10 டைம்ஸ் சர்க்கிள் பண்ணிவிட்டு 5 வினாடிகள் அழுத்தம் கொடுக்கணும், கை எடுக்காமல். அதே மாதிரி இதை நீங்கள் காலையில் ஒரு 10 டைம், ஈவினிங் ஒரு 10 டைம், இல்லை 15 டைம், 20 டைம் கூட பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ பார்த்துக்கோங்க. ஓவராக பண்ண வேண்டாம். பட் ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் செய்யலாம், காலையிலையும் ஈவினிங்கும். அப்படி செய்யும்போது இது நாட் ஓன்லி உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் நல்லதில்லை, உங்கள் ஃபுல் பாடிக்கு இது நல்லது. ஏன்னா இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், கைகள், கால்கள், தலை, முகம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸை ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் அந்தந்த அங்கத்துக்கு போகுது. ஸோ ஃபுல் பாடியை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம்.
இன்னைக்கு பலரோட பிரச்சனையே தலைமுடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்கிறது தான். உங்களுடைய முடி கொட்டாமல் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹேர் என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா ஐ திங்க் ஜெனட்டிக்காக எங்கள் பாட்டி அம்மாக்கெல்லாம் குறைவான முடி தான். அதனால் மேபி எனக்கும் அவ்வளோவா ஒரு திக் ஹேர் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து என்ன சிம்பிளாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், இருக்கிறது இருக்கணும்ல, அதுக்காக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, நான் வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன். அரோமா தெரப்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதனால் அந்த அரோமா சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அந்த ஹேர் சீரம்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்பேன் கொஞ்சம் நேரம். சீரம் அப்படின்றது ஒரு சில சொட்டுகள் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பொட்டன்ட்டானது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. அதனால் 8லேருந்து ஒரு 10 சொட்டுகள் அந்த சீரம் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ லேடிஸ்க்கு யூஸ்வலாக அந்த ஃப்ரண்ட் ஹேர் தான் ரொம்ப ரிசீடிங், அங்கே தான் முடி ரொம்ப கொட்டும். அதனால் அந்த இடத்துக்கு அந்த சீரமை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மற்ற இடத்துக்கு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விடலாம். ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம்லாம் உள்ளே இறங்காது. ஸோ ஃபஸ்ட்டு சீரம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் எண்ணெய் மேலே அதுக்கு மேலே பூசிட்டு ஓவர் நைட் விடலாம். இல்லை ஒரு 2-3 hours விட்டுட்டு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதை ஹேர் வாஷே பண்ண தேவையில்லை, அடுத்த நாள் கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். யோகா எதுவும் பண்ணுறீங்களா? யோகா வந்து நான் 1988லேருந்து அப்போ தான் கற்றுன்ட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நானும் எங்கள் மாமியாரும் ஒரு இடத்துல போய் ஒரு யோகா கிளாஸ் ஃபாலோ பண்ணோம். அங்கே சொல்லி கொடுத்தவங்க அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னும் என் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஸ்டிக்கு மாதிரி டயக்ராம் போட்டு போட்டு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஆசனாவும். நிறைய பேர் அது வந்து அப்போது எழுதிக்க மாட்டாங்க, அப்படியே விட்ருவாங்க. பட் நான் அது எல்லாத்தையும் ஒன்றே எழுதிடுவேன். என்னோடய ஹேபிட் அது. யார் சொன்னாலும் அதை எழுதுவேன். எழுதினா எனக்கு மைண்டில் நல்லா பதியும் அப்படின்றதுனால அதெல்லாம் எழுதி வச்சு ஒரு இதில். ஸோ இப்போவும் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஸ்டிக் டயக்ராமில் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நான் செய்யக்கூடிய ஆசனாஸ் மெயின்லி வந்து லைங் டவுன் ஆசனாஸில் ஏகபாத உத்தானாசன், த்விபாத உத்தானாசன், சர்வங்காசன், ஸோ இதெல்லாம் செய்வேன். அப்புறம் நௌகாசன் செய்வேன், தனுராசன் செய்வேன். ஸோ இதெல்லாம் வந்து படுத்துட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் வக்ராசன், அர்த்த மத்ஸ்யேந்திர ஆசன், அப்புறம் நின்றுட்டு செய்யக்கூடியதில் வந்து அதில் வந்து திரிகோணாசன் செய்வேன். அப்புறம் வந்து ஸோ நின்றுட்டு செய்கிறதுல வந்து திரிகோணாசன் மாதிரி நான் வந்து இந்த ட்ரீ பாஸ்சர் அது செய்வேன். உட்கட்டாசன் அப்படின்றது அப்படி ஒரு சோஃபா மாதிரி சேர் மாதிரி உட்காந்து செய்யக்கூடிய ஆசனா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்ச நேரம் செஞ்சாலே, 1 நிமிஷம் செஞ்சாலே 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உட்கட்டாசன் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சூரிய நமஸ்கார் செய்வேன். ஒரு அட்லீஸ்ட் 10 செய்வேன். ஸோ அந்த நாள் எனக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபாலோ அப் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கு. ஸோ ஈவன் தோ நான் ரொம்ப ஸ்லிம் கிடையாது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ளம்ப் தான் எப்போவுமே. ஆனாலும் நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுனால. ஸோ இந்த யோகா வந்து எனக்கு வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் நான் வந்து ரொம்ப விரும்பி, எனக்கு மீட் டைம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ எல்லோரும் விட்டு போங்க, நான் தனியாக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு டைமை கொடுக்கக்கூடியது இது. ஸோ ஐ ரியலி லவ் தட். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது என்னென்னா பிராணாயாமம் தான். அது வந்து நம்ம வஜ்ராசனில் உட்காந்து செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வஜ்ரம்னா டைமண்ட். ஸோ நம்மளுடைய உடம்பு டைமண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா வஜ்ராசன் ரொம்ப நல்லது. ஸோ இந்த முட்டிக்கு ரொம்ப நல்லது. அதனால் எவ்வளோ முடியுமோ அதை இதில் உட்காரலாம். முடியாதவங்க நடுவில் ஒரு பில்லோ கூட வச்சுட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பிராணாயாமம் செய்ய போகிறேன்.
ஸோ என்னோடய ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பற்றி சொல்லணுன்னா வந்து எனக்கு இன்னும் வயசே ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு என்ன ட்ரெஸ் பண்ணுறாலோ அதே மாதிரி நானும் ட்ரெஸ் பண்ணுவேன். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அம்மா நீ யங்காகவே இரு அப்படின்னு சொல்லுவாள். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இந்த வயசில் இதெல்லாம் செய்யலாமான்னு. இல்லை அவள் ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாள். இதுதான் நீ, அதனால் உனக்கு மைண்டில் என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லோரும் வந்து புடவை கட்டினாங்க, எல்லோரும் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி நீயும் அது மாதிரி செய்யாத, உனக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி செய்யுன்னு சொல்லுவாள். அதனால நான் வந்து சில திங்ஸ்லாம் நம்ப மாட்டேங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்கிள் வந்து நான் ஸ்கூலில் இருக்கும்போது வாங்கினது, ஒரு உடன் பேங்கிள் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு ஹைதராபாத்லேருந்து வரும்போது. ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும், இந்த ஒரு ஆக்சசரி பின்னாடியும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா, இது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து காலேஜில் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணால். இது வந்து ஏதோ ஒரு கன் மெட்டலோ என்னமோ தெரியல, எந்த ஊர்லேருந்து வந்ததுன்னு தெரியல. ஸோ இட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தேன்னு நினைக்கிறேன், காஷ்மீர்லேருந்து. ஸோ அதை என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணால் காலேஜில், எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பேன். என்னோடய பீரோவில் கோல்டெலாம் இருக்கிறத விட இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஏன்னா எனக்கு இட் கிவ்ஸ் மீ சம் ப்ளஷர், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அன்னன்னைக்கு மாற்றும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரே இதை போட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப போர். அதனால் டெய்லி இந்த இயர்ரிங்ஸையாவது மாற்றிடணும்னு நினைப்பேன். அதனால் முக்கால்வாசி நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ட்ரெஸ்ஸும் வந்து நார்மலாகவே வந்து எனக்கு சல்வார் இல்லைன்னா இந்த மாதிரி லாங் ட்ரெஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாரியில் நான் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, ஏன்னா எனக்கு வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அது விழுந்துகிட்டே இருக்கும், அதனால் கஷ்டமாக இருக்கும். பட் அதர்வைஸ் ஐ லவ் சாரீஸ். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இல்லை ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் நான் சாரீ கட்டுவேன். ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அதனால் ஐ திங்க் ஐ லவ் தட். இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.